தீர்ப்பை நம்ம முன்கூட்டியே கணிச்சு சொல்ல முடியாது. பாபர் மசூதிக்கு எப்படி தீர்ப்பு வரும்னே தெரியாம என்ன தீர்ப்பு வந்தாலும் அப்படியே ஏற்க வேண்டும்னு சொன்னாங்கல்ல எல்லாரும், அது மாதிரி இதை சொல்லிட்டு இருக்க முடியாது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாருமே தண்டனை குறைக்க சொல்லி கேட்கறது அது இயல்புதான். அவர் சொல்றாரு, நீங்க சொல்றீங்க அவங்க குடும்பத்துல அப்பா இல்லை தங்கச்சி இருக்காங்க, அதை பார்க்கணும் அப்படின்னு. இது மாதிரி பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்லையும் இது மாதிரி நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல. அது நீதி அதை அப்படி பார்க்க முடியாது. என்ன தீர்வு என்ன வருதுன்னு பார்க்கணும். தீர்ப்பா இல்லாம பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியா இருக்கணுங்கிறதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா இங்க பன்னெடுங்காலமா வெறும் தீர்ப்பு தான் சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒரு வழக்குக்கும் நீதி வழங்கப்பட்டதில்லை. அதை பொறுத்து தான் பார்க்கணும். வேற ஏதாவது